இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல பூமிக்கு திரும்ப வர முடியாம ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல அதாவது விண்வெளியில மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இடத்துல இருந்து 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா, அதாவது பூமியில இருந்து வானத்தை நோக்கி 400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணு மிதந்துட்டு இருக்குது. அதுல ரெண்டு ஆஸ்ட்ரோனட்ஸ் பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க இடத்துக்கு திருப்பி வர முடியாம. அதுல ஒருத்தவங்க இந்தியா வம்ச வழியை சார்ந்தவங்க. இந்த ஒரு விஷயம் தான் உலகம் ஃபுல்லாவே பெருசா பேசப்பட்டிருக்குது. என்னடா வானத்திலேயே ரெண்டு பேர் மேஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆமா என்ன நடந்துச்சு சொல்லிட்டு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பூமியில நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே போல எர்த்துக்கு வெளியே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கி அங்க செட் பண்ணி வச்ச ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் மிதந்துட்டு இருக்குது. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஷெட்யூல் இருக்குல்ல, அதாவது உரிமை கொண்டாடுவாங்கல்ல, இவங்க தான் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அதை யார் ஓன் பண்ணியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா ஓன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் உலக நாடுல எந்த உலக நாடு விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே அமெரிக்கால இருந்தவங்க கூட ஏகப்பட்ட பேர் விண்வெளிக்கு போயிட்டு வந்திருந்தாலுமே ரஷ்யா கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் 56 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 56 பில்லியன் ரஷ்யாவுக்கு பே பண்ணிட்டு தான் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. நாசாவோட அஸ்ட்ரானட் கம்மியா போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பாரக் ஒபாமா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சொந்தமா கமர்ஷியல் கிரீவ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கமர்ஷியல் கிரீவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரஷ்யா தான் ஓன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது போல உலக நாடுகள்ல இருக்கிற பிரைவேட் கம்பெனி அந்த ஒரு ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணி அவங்களும் இப்போ நார்மலா நம்ம மக்கள் எல்லாருமே, அதாவது நீங்களும் நானும் யாரு வேணாலுமே சரி காசு கட்டிட்டு விண்வெளிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் தான் கமர்ஷியல் கிரீவ் அப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறோம். அந்த ப்ரோக்ராம் பேரு தான் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கிரீவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை ஏலம் எடுத்திருக்காங்க. ப்ளூ ஆரிஜின், டெஸ்லா, அப்புறம் பாத்தீங்கன்னா போயிங் அப்படின்ற கம்பெனி கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்டை பெட் பண்ணிருக்காங்க. போயிங் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். போயிங்னா யாருன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற முக்காவாசி பிளைட் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா போயிங் கம்பெனியோட. கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த போயிங் கம்பெனி கிட்ட தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆனது போகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நாசா நிறைய ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு போயிங் கம்பெனி கிட்ட ப்ராஜெக்ட் போன உடனே பாத்தீங்கன்னா இவங்க காசு கொடுத்து ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 இதுக்காக ஒரு டெஸ்ட் பிளைட் ஒன்னு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்றாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனி ரெண்டு அஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை 2019 பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க போயிட்டு தங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வர்றதுக்கான ஒரு பர்டிகுலர் கேப்சூல்ஸ், அதாவது ராக்கெட் பாத்தீங்கன்னா போயிங் அப்படின்ற கம்பெனியை ரெடி பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பிளைட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆள் இல்லாம ஒரு வாட்டி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கறது பேர் தான் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிளைட். அந்த டெஸ்ட் பிளைட் பாத்தீங்கன்னா ஃபைனலா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா 2024 ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு, அதாவது அந்த டெஸ்ட் பிளைட்ல கூட்டிட்டு வரதுக்காக. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க நானு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க காசு இருக்கிற பட்ஜெட்ல அந்த காசை பே பண்ணிட்டு, அதாவது உங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி விண்வெளிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு கோல். இப்போ அந்த ராக்கெட்டை பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு புது பஸ் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, அதை ஆர்டிஓல ஓட்டி காட்ட சொல்லுவாங்கல்ல, அது போல இப்போ அந்த ராக்கெட்டை ஓட்டி காட்டுறதுக்காக செலக்ட் பண்ணது தான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர். இப்போ அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பேரி வில்மோர் அப்படின்றவர் ஒருத்தர், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வம்சாவழியை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனட், அதாவது அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். இவங்க ரெண்டு பேரையும் தான் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் தான், அதாவது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக விண்வெளிக்கு போறாங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. 7th மே அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் விண்வெளிக்கு ப்ராஜெக்ட்டுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, அதாவது 7th மே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க ராக்கெட் உள்ளார ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ராக்கெட் டேக்
ஆஃப் ஆகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல எங்களோட ராக்கெட்ல வந்து கோளாறு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஸோ வந்து ராக்கெட்டை வந்து இப்போ வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஏற்க முடியாது, ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு அப்புறமா இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராக்கெட்டை மறுபடியுமே ரெடி பண்ணி மறுபடியுமே லான்ச்சுக்கு தயாரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்ல ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்க. அப்பவுமே அதாவது ஜூன் 1ஆம் தேதியுமே பார்த்தீங்கன்னா இல்ல மறுபடியும் அங்கே வந்து ராக்கெட்ல வந்து பிரச்சனை வந்துடுச்சு, ஸோ வந்து இது இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச்சுக்கு ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வந்து மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டாங்க. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு வெறும் 3 நிமிஷம் இருக்கும்பொழுது இறக்கி விட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ராக்கெட்ல உட்காந்துட்டு இருக்கோம், இப்போ கிளம்புறதுக்கு 3 நிமிஷம் தான் இருக்குது. அதாவது 3 மணி நேரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவுண்டர் கூட ஸ்டார்ட் ஆயிருக்காது. பட் 3 நிமிஷம் தான் இருக்குது. அதாவது 120 அதை சம்திங் அதுல இருந்து குறைஞ்சிட்டு வர நேரத்தில் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட வண்டியில பிரச்சனை, நீங்க இறங்கி போயிடுங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? 3வது முறையா பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி வந்து அந்த ஒரு ப்ராஜெக்டை மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுவும் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ எங்க ராக்கெட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே கரெக்டா இருக்குது, இப்போ வந்து லான்ச்சுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி உள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த ராக்கெட் ஆனது பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது போயிட்டு இருக்கு, வானத்துல போயிட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை மணி நேரம் டிராவல்னு பாத்தீங்கன்னா சுமார் 25 மணி நேரம் வந்து டிராவல் இருக்கு. அதாவது பூமியை தாண்டி பூமியில இருக்கிற அந்த ஈர்ப்பு விசையெல்லாம் இருக்கும்ல, இப்ப நம்ம இந்த ஒரு பொருள் இப்படி போட்டோம்னா கீழே விழுதுல, அந்த வந்து ஒரு கிராவிட்டி சர்ஃபேஸை தாண்டி வெளியில போயிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ஒரு இடத்துல வந்து அது லாக் ஆகும். அந்த லாக் ஆகுறதுக்கான டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா 25 மணி நேரம். இந்த 25 மணி நேரத்துல அதுவும் வானத்திலே நடுவுல வண்டி கிளம்பி அந்த 25 மணி நேரம் டிராவலுக்கு நடுவுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா என்னடா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எதையோ வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி நோண்டி இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பதட்டத்துல எல்லா சிஸ்டமையும் ஆன் பண்ணி பார்த்துருக்காங்க. எதுவுமே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனா அது ஆஃப் ஆகுது, அது ஆன் பண்ணா இப்படி ஆஃப் ஆகுது அப்படின்ற ஒரு சில வந்து கோளாறு வந்து அந்த ராக்கெட்ல வந்து இருந்திருக்குது. இந்த டிக் 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 படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது ஜெயம் ரவி படம் நடிச்ச டிக் டிக் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ராக்கெட்ல வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லாக் ஆவாங்கல்ல, அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு லாக் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாக் ஆனதுக்கு அப்புறம் அது வழியா இறங்கி போயிட்டு உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். அங்க போயிட்டு லாக் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா த்ரெஷர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அவங்க இங்க இருந்து கிளம்பி போன ராக்கெட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 த்ரெஷர்ஸ் இருந்திருக்குது. அந்த 5 த்ரெஷர்ஸ்ல மொத்தமாக 4 வந்து ஒர்க் ஆகாம போயிட்டு இருக்குது. இது வந்து கிட்ட போயிட்டு லாக் ஆகுற நேரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட் ஆன இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணி நடுவில் வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடுவில் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒர்க் ஆகாம இருந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க டிராவல் ஆகும் பொழுது அதாவது நடுவில் ஏற்பட்ட கொஞ்சம் ஒரு மிஷின் கோளாறுனால உள்ளார இருக்கவங்க என்ன கதி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போயிட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க எதுக்காக போயிருக்காங்க, அந்த ராக்கெட் வந்து அதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியோட ராக்கெட் வந்து போயிட்டு அவங்கள சேஃபா போயிட்டு அங்க லேண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி வருதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து போயிருக்காங்க. பட் அங்க போயிட்டு இவங்க அங்க இருக்கிற கொஞ்ச நாள் வந்து சும்மா இருக்க கூடாதுல்ல, சோ அதனால வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் வாக் பண்றதுக்காக ஆசைப்படுவாங்கல்ல, சோ அதனால ஒயிட் கலர்ல அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி போயிங் கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க. சரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்க எந்த ஒரு ரிசர்ச்காகவும் போகல, இந்த ராக்கெட் வந்து கரெக்டா போயிட்டு வருதா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக போயிருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டுட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டா தலை ஃபுல்லா தண்ணி லீக் ஆகுது. அவங்க மேல இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ் இருக்கும்ல அது ஃபுல்லா தண்ணி லீக் ஆகுது. அதே போல ஹெல்மெட் ஃபுல்லா தண்ணி லீக் ஆகுது. மூக்குல அந்த சுவாசிக்கிறதுக்கான அந்த ஓட்ட வழியா மோத கொண்டு தண்ணி லீக் ஆகுது. அதுல ஒரு பைப் போல ஏதோ இருக்கும் போல சம்திங், அது மோத கொண்டு தண்ணி லீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ட்ரெஸ்ன்றது வந்து மாத்திட்டு இருக்கு. என்னடா இது கிளம்ப போதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற அப்போ அவங்க திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்காக டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி கிளம்பணும்னு நினைக்கிறப்போ ஸ்டார்டர்ஸ் ஒர்க் ஆகல. அதே போல அந்த ராக்கெட்ல இருக்கிற ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகுது. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில மிதந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன். இப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் போயிங் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கம்பெனி. கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபண்ட் கொடுத்து அதாவது காசு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து டேக் ஆஃப் பண்ணிருப்பாங்க, அதாவது டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க.
விண்வெளிக்கு போன 2 பேர் மறுபடியும் உலகத்துள்ளார வருவாங்களா அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு முழுக்க பல்ல கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாவே இருக்குது. இப்போ நாசாவை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்கள நாங்க திருப்பி கூட்டின்னு வந்துருவோம், அது வந்து எந்த விதத்திலயும் சந்தேகமே கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வந்து அவங்க நம்ம அமைச்சிருக்கோம். அதாவது எப்படி நம்ம நார்மலா பஸ்ல போயிட்டு வரமோ அது மாதிரி ராக்கெட்ல ஸ்பேஸுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அவங்கள அமைச்சிருக்கோம். பட் வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து அமையல. ஸோ அவங்கள ரிட்டர்ன் கூட்டு வரதுக்கு கொஞ்ச நாள் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாசாவோட தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ விண்வெளிக்கு கிளம்பி போன 2 பேரும் பாத்தீங்கன்னா கரெக்டா 9 நாளுக்குள்ள திருப்பி வந்துடணும். ஓகேவா? இப்போ அவங்கள ரிட்டர்ன் கூட்டு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இப்ப இல்ல அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நாசா தரப்புல வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, தள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 20 நாளுக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, போயிட்டு 9 நாளுக்குள்ள திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க 30 நாள் கழிச்சு, அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து திருப்பி வரல, வருவாங்களா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமாவே இருக்குது. மினிமம் பாத்தீங்கன்னா 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா மேக்சிமம் 7 நாள் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லவே இல்லை. இப்போ நீங்க நானு அப்படின்ற சாதாரணமான ஆளுங்க தான் ஃபியூச்சர்ல ஸ்பேஸுக்கு போறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற இந்த ஒரு சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ நம்மளுக்காக உயிரை பணைய வச்சு விண்வெளியில பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணல அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது போயிங் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா காசு கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காசு கட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு வேலை நம்ம செய்யறோம்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பொருள் கிடைக்கும். அதாவது ஒரு பொருள் குவாலிட்டியே கிடைக்கும், இன்னொரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு ஆவரேஜான ஒரு பொருள் கிடைக்கும். இந்த காசு கட்டினா இதுல அதிகமா செலவாகும், இது டம்மியா கிடைக்கிற பொருள் கம்மியாவே ஆப்வியஸா கம்மியா செலவாகும். இந்த அதிகமா கிடைக்கிற பொருளை வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க கொடுத்து அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து காசு செலவாகும் அப்படின்றதுக்காக கம்மியா செலவாகிற ஒரு சில விஷயத்த வச்சு அந்த ராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து அவங்க வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு முக்கிய ஒரு விஷயமா வந்து இதை பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க காசு கட் பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து நம்பி போக முடியல. ஏன்னா பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, அடிக்கடி வந்து ஏதாச்சும் தொழில்நுட்ப கோளாறு ஏதாச்சும் ஆகுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபிளைட் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு ஏங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நியூஸ் சேனல்ல பிரஸ் இன்டர்வியூஸ் அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலா நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு அதோட தரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை வந்து அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும்போது அது வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை ஒதுக்குவோம்ல, அது போல அந்த நியூஸ் சேனல் பிரஸ் சேனல்லாம் வர கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போயிங்க, அப்போ அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க அதை வந்து டவுட் பட வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாது அப்படின்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி, அதாவது இந்த உலகத்திலேயே முக்காவாசியான ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிங் கம்பெனியோட ஃப்ளைட் தான் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக விண்வெளியில் 2 பேர் மாட்டிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதாவது அந்த 2 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்கீங்க. அதாவது அந்த ராக்கெட்டோட ஜன்னல் வழியா பார்க்கும்போது நம்ம உலகம் வந்து பாத்தீங்கன்னா உருண்டையா சின்னதா தெரியுது. ஓகேவா? இப்போ அங்க நடந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறால வந்து திருப்பி போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது உங்களால எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த டைம்ல உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாமலே இருக்கு. மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்தவங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல வீடியோ வந்து பாக்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். சோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.